ஆர்.என். ரவி சொல்றாரு, சனாதனம்ங்கிறது ஆல் இன்க்ளூசிவ். நாம் அவரை போலவோ அண்ணாமலையை போலவோ மெத்த படித்தவர்கள் அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுகின்றோம். இந்த உயர் ஜாதி பிரிவினர் வருகின்றது மேலாடை எடுத்துடணும். என்ன வக்கரம் இது? ஆர்.என். ரவி அவர்கள் அந்த சனாதன தர்ம ராஜ்யத்தை மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகின்றார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறாத பிற பெண்களும் தங்கள் மார்பை மறைப்பதற்காக ரவிக்கு இணைய துவங்குகின்றார்கள். அர்ஜுன் சம்பத் மாதிரி அன்னைக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. சனாதனத்தை மீறுவதா, இந்து மதம் பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டு இருப்போமா? இந்த பெண்களது ஆடைகளை கெடுத்தி மானபங்கம் செய்து வைகுந்தர் தான் தனது சீடர்களுக்கு சொன்னார், நீ என்ன தோளில் துண்டு போடக்கூடாது, அவன் சொல்லுது தலையில் முண்டாசு கட்டிக்கொள் என்று சொன்னார். ஆங்கிலேயன் தலையிடாவிட்டால் மார்மறைக்கும் உரிமை கிடையாது. யாரை நாங்கள் எங்கள் ரட்சகராக பார்ப்போம்? எந்த குற்றத்திலையும் உயர் ஜாதியினருக்கு தண்டனை கிடையாது, பிராமணனுக்கு அறவே கிடையாது. ஒன்று ட்ரையல் பை ஃபயர், நீர் இல்லை, ட்ரையல் பை வாட்டர், ட்ரையல் பை பாய்சன், அதுக்கப்புறம் துலாபாரம். இதெல்லாம் சனாதன ராஜ்யத்தில் நடந்த விஷயங்கள். பெருங்கோவில்கள் பெருமன்னர்களால் உருவாக்கப்பட்ட பிறகு அது ஒரு பொருளாதார நிறுவனமான பிறகு அந்த கோவில்களில் அர்ச்சகர் என்ற முறையில் அந்தணர்கள் நுழைகின்றார்கள். காணிக்கை போடாதீங்கோ, காவடி தூக்காதீங்கோன்னு பாடினவர் வைகுந்தர். கோவிலுக்கு போய் பணத்தை உடைக்கிற பணத்தை தண்டமாக செலவு பண்ணாதீங்க, அது எவனோ புடைக்கிறதுக்கு மேம்படுது. இது வாசகர் வட்டம், அதுவும் பெரியார் நகர் நூலக முழு நேர வாசகர் வட்டம். இந்த நிகழ்வில் எதை பற்றி பேசுவது, என்ன பேசுவது என்பதை பற்றி எனக்குள்ளே விவாதித்து கொண்டிருந்த பொழுது ஒன்று சிந்தா அவர்கள் தோல் சீலை போராட்டத்தின் 200 ஆண்டுகள் நிறைவை பற்றி குறிப்பிட்டார். அத்தோடு நமது தமிழக ஆளுநர் மேதகு ஆர்.என். ரவி அவர்கள் புதிய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், புதிய பண்பாட்டை பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அத்தகைய ஒரு பதவியில் இருக்கின்ற கவர்னர் அவர்களது கருத்துக்கள், அதை பற்றியும் நாம் சிறிது விவாதித்தாக வேண்டும். நான் அந்த மரியாதை நம்ம கொடுத்தாகணும். ஏன்னால் அவர் வகிக்கின்ற பதவி ஆளுநர் பதவி. ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் இங்கே பல்கலைக்கழகங்களிலும் மற்ற இடங்களிலும் கூறுகின்ற கருத்துக்கள், அவர் கூறுகின்ற ஒரு கருத்து நமக்கு பொதுவாக வேதனையை தரும். நீங்கள் எதையும் ஆழமாக படிக்கவில்லை, முழுமையாக படிக்கவில்லை என்பதாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றியும் பிறவற்றை பற்றியும் சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை அடிக்கடி வலியுறுத்துகின்றார். நாம் அவரை போலவோ அண்ணாமலையைப் போலவோ மெத்த படித்தவர்கள் அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுகின்றோம். எவ்வளவு படித்தீர்கள் என்பது முக்கியமல்ல, படிப்பதை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டு படிக்கின்றீர்கள் என்பது முக்கியம். அந்த அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை விட மிக உயர்ந்தது சனாதன தர்மம் என்பதாக கூறியிருக்கின்றார். அவர் ஐயப்ப சேவை தேசத்தின் சேவை என்று கூறியிருக்கின்றார். அவர் இருக்கின்ற பொறுப்பு அரசியலமைப்பு சட்டத்தால் அவருக்கு தரப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு புரிதலே அதிகமாக உருவாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். ஆனால் அவர் கூறுகின்ற பொழுது இந்த அரசியல் சட்டம் என்ன பெரிய அரசியல் சட்டம் என்றார். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது என்ன பெரிய அரசியல் சட்டம் என்றார். இது ஆஃப்டர் ஆல் இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கவர்னன்ஸ், எப்படி நிர்வாகம் செய்வது என்பதை பற்றிய ஒரு ஆவணமே தவிர அதற்கு மீறி அது எதுவுமே கிடையாது. அதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை. அதை மீறி ஒரு கருத்தை சொன்னார். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேசத்தின் ஆத்மா இல்லை என்பதாக சொன்னார். The Indian soul is not there in the Indian Constitution என்பதாக சொன்னார். அவர் அதை விளக்குகின்ற பொழுது நமது பாரதிய தர்மம் சனாதனம் என்பது நெடுங்காலம் தொன்மையுடையது, அது இதைவிட பெரியது, இதைவிட அடிப்படையானது என்பதாக அவர் சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. சனாதனத்தை பற்றி நாம் சிறிது விவாதிப்போமே, மிக ஆழமாக அவரை போல புரிந்து கொள்வோமே என்பதாக எனக்கு தோன்றியது. ஆகவே இந்த தோல் சீலை போராட்டமும் சனாதன விளக்கமும் பொருத்தமான தலைப்பு என்று நினைக்கின்றேன். இங்கே அறவுரையாற்றிய நடராஜன் அவர்கள் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் மேற்கோள் காட்டி சொன்னார்கள். காந்தியாரும் ராமராஜ்யத்தை விரும்பினார். ராமராஜ்யம் கம்பராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத விஷயம்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது. இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிற அந்த மூலக்கதை வால்மீகி.
வால்மீகில ராமன் பட்டம் ஏற்பதில் உங்களுக்கெல்லாம் மறுப்பு இல்லையே, முரண்பாடு இல்லையே என்று இந்த தசரதன் கேட்டதாக எந்த குறிப்பும் இல்லை. இது அரச குடும்பத்து விவகாரம். அதில் எவனுக்கு பட்டமளிப்பது என்று வருகிற மூத்த பிள்ளைன்னு சொன்னாங்க. ஒரே நாளில் யாகம் செய்து ஒரே நாளில் குதிரையுடன் சிறிது காலம் இருந்துவிட்டு பிறகு பிராமண புரோகிதர்களிடம் சென்றுவிட்டு திரும்பி வந்தவர்களில் அவர்களுக்கு பிறந்தவர்கள் எப்படி மூத்தவன் இளையவன் என்று பார்க்க முடியும் என்பது நமது அறிவை பயன்படுத்த புரியவில்லை. அது ஆன்மீகத்துக்கு புரியலாம், நம்மை போன்ற பகுத்தறிவுவாதிகளுக்கு புரிவதில்லை யார் மூத்தவன். அது அல்ல விஷயம். இந்த ராமராஜ்யத்தை பற்றி ஏன் குறிப்பிடுகின்றார்கள்? மகாபாரதத்தில் வருகின்ற அந்த பாரதம் அதை பற்றி ஏன் குறிப்பிடுகின்றார் என்றால், அவர்கள் அதை சனாதனத்தின் ஒரு எடுத்துக்காட்டான அரசாக பார்க்கின்றார்கள். சனாதன தர்மம் மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு, ஈஷா தர்மா சனாதனா. மிக தொன்மையான தர்மம் அந்த சனாதனம். அந்த சனாதனத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக ராமனது அரசை பார்த்தார்கள். அந்த சனாதனத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக இந்த பாண்டவர்கள் அரசை பார்க்கின்றார்கள். நாம் அதைத்தான் இப்பொழுது தோல் சீலியுடன் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உத்தர ராமாயணத்தில் தவம் செய்வதற்காக சம்புகன் தலைவெட்டப்படுகின்றான். சம்புகன் என்பவன் சூத்திரன். அந்த சூத்திரனுக்கு தவம் செய்யும் உரிமை கிடையாது. ஏன் உரிமை கிடையாது? ஏனென்றால் அவன் இந்த யக்ஞோபவீதம் செய்கின்ற, உபநயனம் செய்கின்ற அந்த வர்ணத்தில் பிறக்காதவன், சூத்திர வர்ணத்தை சார்ந்தவன். சூத்திரனுக்கு கல்வியும் இல்லை, சந்நியாசமும் கிடையாது. அந்த சூத்திரன் தவம் செய்ய முற்பட்டான். அதனால் ஒரு பிராமணன், எல்லா பிராமணர்கள் ஒரு பிராமணனது ஒரு மகன் இறந்து விட்டான். இந்த இறப்பிற்கு அதுதான் பொறுப்பு என்று ஒருவன் சொல்ல, அதை ஏற்றுக்கொண்ட அந்த ராமன் அந்த தேடி பிடித்து, நீதான் சூத்திரனாயிற்று, எப்படி தவம் செய்யலாம் என்று தவம் செய்த தலையை வாங்கி அந்த ராமன். அது சனாதனம். அறிவோடு கேட்கவில்லை. எல்லா பிராமணர்களது பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் என்று எவனும் கேட்கவில்லை. இந்த ஒரு பிராமணன் பிள்ளை மட்டும் ஏன் இறந்தது என்ற ஆராய்ச்சியை நடத்தவில்லை. ஆனால் இந்த சூத்திரன் தவம் செய்ததால் இந்த பிள்ளை இறந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், சனாதனம் அதை சொல்லுகிறது. சனாதனம் சூத்திர வர்ணத்தாருக்கு அன்று பஞ்சமர்கள் கிடையாது. எந்த சாஸ்திரங்களிலும் பஞ்சமரை பற்றிய குறிப்பு கிடையாது. 4 வர்ணங்கள். அதில் முதல் 3 வர்ணம் சவர்ணம் என்று சொல்லப்படுது, நல்ல வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. மிதாச்சாரம் என்று அந்த இந்து சட்டம் இருக்கிறது. அந்த இந்து சட்டத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? திரைவர்ணா ஆரியா, முதல் 3 வர்ணங்களும் ஆரிய வர்ணம். சூத்ர வர்ணா அனாரியா, சூத்ர வர்ணம் என்பது ஆரியர் அல்லாதவர்கள். அப்போ சூத்திரர்கள் என்பவர் யார் என்றால் ஆரியர்கள் அல்லாதவர்கள் என்று பொருள். ஆரியர்கள் அல்லாத உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியை பெற முயற்சித்தாலும் அல்லது இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சனாதனம். இப்போ சனாதனத்தின் ஒரு அம்சம் அது. சனாதனம் என்பது மதம் அல்ல, அது அதைவிட பெரிது என்று நமது RN ரவி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒப்புக்கொள்ளுகின்றோம். முழுக்க முழுக்க உண்மை. சனாதனம் என்பது மதம் அல்ல, அதை பற்றி பிறகு விளக்குகின்றேன். ஆனால் சனாதனத்தில் சிலருக்கு சில கூடாது, பலருக்கு சில கூடாது என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு கல்வி கூடாது, யாருக்கு துறவு கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சனாதனத்தில் யாருக்கு எந்த உடை வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமராஜ்யத்திற்கு பிறகு இந்து தர்ம சனாதன ராஜ்யம் என்று கூறப்பட்ட ராஜ்யம் திருவிதாங்கூரை ஆண்ட திருவடி ராஜ்யம். மார்த்தாண்டவர்மன் முதல் இன்று உள்ள பதவி போன அரசுகள் வரை இருந்த அந்த வம்சம் திருவடி அரசு. திருவடி அரசை அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ஏனென்றால் இவர்கள் பிறப்பால் பூர்வீகத்தால் சத்திரியர்கள் அல்ல. பிராமண ஐதீகங்கள் இப்படி இவர்கள் சத்திரியர்கள் அல்ல. தென்னிந்தியாவில் சத்திரியர்களே கிடையாது என்று பிராமண புராணங்கள்
ஸ்மிருதிகள் கூறுகின்றன. ஏன் இல்லை என்றால், என்றைக்கோ பரசுராமன் அந்த க்ஷத்திரிகளெல்லாம் முடித்து விட்டான். ஆகவே இங்கே கிடையாது. தென்னிந்தியாவில் 2 வர்ணம் தான் உண்டு. ஒன்று பிராமண வர்ணம், இனி ஒன்று சூத்ர வர்ணம். பிறகு எப்படி இந்த அரசன் வருகின்றான்? ஏன்னா நம்மால் அரசனை பற்றி இந்த பிராமணன் அணுகின உடனே அவனுக்கு முதல்ல ஒரு பெயர் மாற்றம் நடக்கும். பெயர் மாற்றம், ஏமாற்றம் இல்லை, ஏமாற்று வேலைகள் போல அந்த அரசனுக்கு வர்மன் என்ற பட்டத்தை கொடுத்து விடுவார்கள். ராஜராஜன் அருள்மொழிவர்மன், வர்மன் ஆயிடுவாங்க. வர்மன் என்றால் சத்திரியன் என்று பொருள். சர்மன் அறவுரைப்படியோ அறிவுரைப்படியோ நடக்கின்றவன் வர்மன். சர்மா யாரு? பிராமணன். புரோகித வர்ணம், அந்த பார்ப்பன வர்ணம் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை, அந்த ஒழுக்கங்களை, சமூக அமைப்புகளை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். அவன் மட்டும் வர்மன், அவன் சார்ந்த சுற்றம் சூத்திரன். இன்னைக்கு நம்ம ஜாதின்னு சொல்கிறாங்க. சில சமூக பிரிவுகள் தங்களை சத்திரியர் என்று சொல்லிக் கொள்ளுகின்றன. நீ சத்திரியன்னா உனக்கு வேத மந்திரம் சொல்லி உனக்கு கோவிலுக்குள்ள உனக்கு மரியாதை நடக்கணுமே. கர்ப்ப கிரகத்தில் நீயும் நுழைய முடியாது, வெளியே தான் இருக்க. வன்னியகுல சத்திரியனை போட்டாலும் சைவபான சத்திரியனை போட்டாலும் நீ போட்டுக்கலாம் சத்திரியன்ட்டு. ஆனால் பிராமண புரோகிதர்கள், பிராமண அந்த சொல்லுவாங்க இல்லையா அறிஞர்கள், உங்களை சூத்திரர்களாகத்தான் மதிக்கின்றார்கள். இதுதானே சிவாஜிக்கும் ஏற்பட்டது. உடை, இந்த ராஜ்யம் திருவிதாங்கூர் சாம்ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் மன்னர் என்ன சொல்கிறாரு, நான் எவ்வாறு மன்னராக்க, அவனுக்கு தெரியும் அவன் பரம்பரையாக மன்னன் இல்லை, பின்னால் வந்த வேலைன்ட்டு. அப்போ அவனை மன்னனாக ஏற்பது நம்பூதிரி. அப்போ இந்த ராஜ்யத்தை பத்மநாப சுவாமிகிட்டேருந்து வாங்கி நம்பூதிரி இவர் கொடுக்குறார். நம்பூதிரியின் சார்பாக இந்த அரசர் ஆள்றார். நம்பூதிரி சனாதனத்தை நிறைவேற்ற சொல்கிறார். அந்த சனாதனம் தலைத்தோங்கிய, சனாதனம் ஆட்சி புரிந்த திருவிதாங்கூர், இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் என்பது அந்த திருவிதாங்கூரின் பகுதி. அந்த திருவிதாங்கூரில் இந்த உடை கட்டுப்பாடு இருந்தது. சாணார், நாடார், புலையர், ஈழவர், பறையர், குறவர் போன்ற பிரிவுகள். இந்த பிரிவுகள் இடுப்பிற்கு மேலே ஆடை அணியக்கூடாது, முழங்காலுக்கு கீழே ஆடை இருக்கக்கூடாது, குறிப்பாக பெண்களுக்கு கூடாது. மானம் மறைப்பது ஆடை என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த ஆடையை நம்பூதிரி பெண்கள் அணிந்து கொள்ளலாம், அல்லது பிற உயர் ஜாதி பெண்கள், நாயர் பெண்கள் கூட அணிந்து கொள்ளலாம். ஆனால் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த இந்த அவர்ணர்கள் என்று கூறப்பட்ட பெண்களும் ஆண்களும் உடை அணியும் உரிமை இல்லை. காலில் செருப்பு போடக்கூடாதுங்கிற வேறு விஷயம். பள்ளிக்கு செல்ல முடியாது, கோவிலுக்கு உள்ள நுழைய முடியாது. கட்டுறதுக்கெல்லாம் இவன் கட்டுவான். ஏனால் ஊழியம் செய்பவர்கள், ஊழியம்னா ஊதியம் இல்லாத உடைப்பை தருபவது ஊழியம் என்று பெயர். இந்த ஊழியத்தில் உருவான கோவில்களின் நுழையும் உரிமை அவர்களுக்கு கிடையாது. ஆர்.என். ரவி சொல்கிறார், சனாதனம்ங்கிறது ஆல் இன்க்ளூசிவ், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியது. எல்லாத்தையும் நாங்கள் அரவணைக்கிறோம். எப்படி அரவணைக்கிறோம்? நீ அவர்ணனா, உனக்கு கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் உள்ள கோவிலுக்குள்ளே நுழைய முடியாது. உனக்காகவே கோபுரத்தை வச்சுருக்கோம். கோபுர தரிசனத்தோடு நீ சாந்தி அடைஞ்ச. கோபுரத்தை பார்த்தா உனக்கு நைவேத்தியம் கையில் கொடுப்பானா? நைவேத்தியத்தை வாங்குறது உள்ளே போகணும், அதற்கு தனி பிரிவு. மறுப்பு. அது மட்டுமில்லை, இந்த அவர்ண பெண்கள், சூத்திர பஞ்சம பெண்கள் பொன்னாலான நகைகளை அணியக்கூடாது. நீர் கொண்டு வருகின்ற பொழுது அந்த குடத்தை இடுப்பிலே சுமக்கக்கூடாது, தலையிலே தான் சுமக்க வேண்டும். சும்மாடு கூட கூடாது. தப்பி தவறி மேலாடை இருந்தால், துண்டை எதை போட்டிருந்தாங்கன்னா, இந்த உயர் ஜாதி பிரிவினை வருகின்ற பொழுது மேலாடை எடுத்துடணும். புலநடக்கம் மிகுந்த இந்த உயர் ஜாதி நம்பூதிரி போன்ற உயர் ஜாதியினர் வருகின்ற பொழுது மேலாடை எடுத்துடணும். என்ன வக்கரம் இது? நீங்கள் என்ன உணவு வேண்டும் என்பதற்கு தடைகள் இருந்தன. சுவையான பாயசத்தை நீங்கள் சமைத்தாலோ உண்டாலோ உங்களுக்கு தண்டனை. மாடு வளர்க்க வேண்டும்,
ஆனால் பாலை உயர் ஜாதியினர் கொடுக்க வேண்டும். தென்னை வளர்க்க வேண்டும், ஆனால் அந்த தேங்காய்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நீங்கள் பணி செய்ய உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அடிமைகளாக இருந்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் தடைகளுக்கு உள்ளான அந்த சாம்ராஜ்யத்தின் பெயர் சனாதன தர்ம ராஜ்யம். ஆர்.என். ரவி அவர்கள் அந்த சனாதன தர்ம ராஜ்யத்தை மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் விரும்புவது இயற்கை, அவர் வந்த வழி அப்படி. கேள்வி, நாம் அதை ஏற்கப் போகின்றோமா என்பதை பற்றித்தான். நமது மண்ணில் எந்த உடை உரிமையை கேட்டு நாம் போராடினோமோ, கல்வி உரிமையை கேட்டு போராடினோமோ, துறவு உரிமையை கேட்டு போராடினோமோ, அந்த மண்ணில் சனாதனம் என்பது மிக உயர்வானது, சிறப்பானது, ரிஷிகளால் தேவர்களால் உருவாக்கப்பட்டது, அவற்றை மீறுவது பாவம் என்று கூறப்படுகின்ற கருத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம்? இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த பெண்கள் உடையணிந்து வரல. அப்போ கொஞ்சம் பேர் கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறாங்க. சில சாணார்கள் அப்படின்னு கிறிஸ்துவ மதம் மாறுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த அருள் தந்தை மெட்டியர் அவருடைய மனைவியார் கேட்குறாங்க, இந்த வீட்டுக்கு ரொம்ப உரிமையோடு கேட்குறாங்க, ஏம்மா இதே மாதிரி வர்றீங்க, ஒரு மானம் மறைக்கிறது மேலே ஒரு துண்டாவது போட வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஆசை இருக்குங்க, பிற பெண்களைப் போல் நல்ல உடை அணியணும், மார்பகங்களை மறைக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அதை நாங்கள் செஞ்சோன்னா எங்களுக்கு என்ன கொடிய தண்டனை வரும்னு நாங்கள் பயந்துட்டுருக்கோம். அப்பொழுது அந்த அம்மையார் அந்த துணி வாங்கி வெட்டி கொடுத்து எப்படி இந்த ரவிக்கையை தைப்பது என்று கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவ சாணார் பெண்கள் ரவிக்கையை போட ஆரம்பிக்கின்றார்கள். தோல் சீலை போராட்டம் இரண்டாவது கட்டம். முதற்கட்ட போராட்டம் ரவிக்கை போராட்டம். இந்த ரவிக்கை அணிவதற்காக ஏற்பட்ட போராட்டம். வைகுந்தர் 1809 பிறக்கிறார், 1851 இயற்கை எய்துகிறார். இந்த போராட்டம் அதற்கு முன்பே துவங்கி விட்டது. 1819 இவங்க ரவிக்கை போட ஆரம்பிக்கிறாங்க. 1822 அதான் 200 வருடம் கொண்டாட போகிறோம். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறாத பிற பெண்களும் தங்கள் மார்பை மறைப்பதற்காக ரவிக்கை அணியை துவங்குகின்றார்கள். துவங்கணுன்னு அர்ஜுன் சம்பத் மாதிரி அன்னைக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. சனாதனத்தை மீறுவதா, ஜாதி கட்டுப்பாடுகளை மீறுவதா, இந்து மதம் பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டு இருப்போமா, வீரம் கொண்டு அப்படி எழுந்து இந்த பெண்களது ஆடைகளை கெடுத்தி மானபங்கம் செய்து பாலியல் வன்முறையும் செய்தார்கள். இது மதப்பற்றா, மதவெறியா, மனிதத்தன்மையற்ற செய்யலாம். இது கும்பல் கும்பலாக வந்தாங்க. மறவர், வேளாளர் அனைவரும் வந்தார்கள். இந்த வேலையை பகிரங்கமாக புத்தன் விளையங்கிற ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தையில் இதே மாதிரி விஷயத்தை பண்ணாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் பொதுமக்களுக்கான தெருக்களில் இவ்வாறு பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவ மதாலயங்கள் தாக்கப்பட்டன, சில கோபுரங்கள் இடிக்கப்பட்டன. ஆனால் கிறிஸ்தவங்கள் தானே, ஏன்னா எப்போவுமே ஏன் அந்நிய மதத்தின் மீது இவ்வளவு காழ்ப்பு இவர்களுக்கு என்றால், நமக்கு எந்த மத வெறியும் கிடையாது, இன்னும் சொல்லலாம் மதத்தை பகுத்தறிவோடு பார்க்குறவங்க. ஆனால் கிறிஸ்தவம் இஸ்லாமும் இந்த மதத்தில் தீண்டாமை கொடுமை பிற கொடுமைகள் பாதிக்கப்படுவர்களுக்கு ஒரு மாற்றாக அமைந்தது. அந்த மாற்று இருந்தால் தானே போவீங்க, மாற்று இல்லைன்னா நாங்கள் சொல்கிறத கேட்டு தானே இருக்கணும். மாற்றாக ஒரு மதம் இருப்பதை இவர்கள் விரும்பாத காரணத்தினால் மதக்காழ்ப்பை இவர்கள் உருவாக்கினார்கள். இவ்வாறு தாக்கப்பட்டது. இவ்வாறு தாக்கப்பட்டவுடன் இந்த செய்தியை அங்கே இருந்த ஆங்கில ரெசிடென்ட்னு பேர், அன்னைக்கு கவர்னர் கிடையாது, திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்து தர்ம ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் சென்னை கவர்னர் சார்பாக ஒருத்தர் இருப்பார், ரெசிடென்ட்னு பேர். அவர் கவர்னருக்கு செய்தி அனுப்புகிறார், இங்கே கிறிஸ்தவ மடாலயங்கள் தாக்கப்படுகின்றன, கிறிஸ்தவ பெண்கள் ரவிக்கையை கிழிக்கப்பட்டு அவர்கள் மானபங்கம் செய்யப்படுகிறார்கள்ன்ட்டு. அப்போ இங்கிருந்து கவர்னர் அந்த மன்னருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். வேறு மதம் சார்ந்த காரணத்தினாலோ ரவிக்கை அணிந்த காரணத்தினாலோ இந்த பெண்கள் மீது வன்கொடுமை நடத்தப்படும் என்றால் அதை நாங்கள் வாளா இருந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அது ஒரு எச்சரிக்கை. படை அனுப்புவோம் என்ற எச்சரிக்கை. வீரம் சிறந்த க்ஷத்திரிய அந்த
தர்மராஜா என்ன செஞ்சார்னா, உடனே வருமுன் காப்பது நல்லது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்துவ மதம் மாறினவங்க ரவிக்கு அணிஞ்சிக்கன்னு சொல்லிட்டார். அப்படி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது, ரவிக்கு அணிஞ்சிக்கலாம். ஆனால் சில கட்டுப்பாடுகள், உயர் ஜாதி பெண்களைப் போல் அந்த ரவிக்கு இருக்கக்கூடாது. இதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறார், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்படி நீங்கள் மாற்றி அமைக்கலான்னு அதை யாரும் கவலைப்படல, போட்டாங்க. இந்து சாணார் பெண்களும் அதை பின்பற்றினார்கள், பொறுக்கலை. 1822 அந்த போராட்டம் 1861 வரைக்கும் நீடிக்குது. அதுக்குள்ளே வைகுந்தர் போயிடுறார். இந்த ரவிக்கு அணிந்த பிறகு வைகுந்தருடைய மிக முக்கியமான வேலை என்னவென்றால், மதத்தின் பிடியிலிருந்து மனிதத்தை மீட்க முயற்சி செய்தவர் வைகுந்தர். மதம் என்றால் கட்டுப்பாடு என்று பொருள். நீ கீழ் ஜாதிக்காரனா துண்டை தோளில் போடக்கூடாது, கீழ் ஜாதிக்காரன் செருப்பணியக்கூடாது, ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, பல கட்டுப்பாடுகள். வைகுந்தர் தான் தனது சீடர்களுக்கு சொன்னார், நீ என்ன தோளில் துண்டு போடக்கூடாது, அவன் சொல்லுது தலையில் முண்டாசு கட்டிக்கொள் என்று சொன்னார். தனது மக்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார். அவர் தான் சொன்னார், வெறும் ரவிக்கையோடு நிற்க முடியுமா? ஆங்கிலேயர் ஆளுகின்ற சென்னை ராஜதானியில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் திருநெல்வேலி பக்கம் இருக்கிற பெண்களை பாருங்கள், சேலை உடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சேலை அணிய உரிமை நமக்கு இல்லையா? இங்கே மற்றவர்கள் அணியவில்லையா? அப்படித்தான் தோல் சீலை போராட்டம் துவங்கியது. ரவிக்கை போராட்டம் முதல் கட்டம், தோல் சீலை போராட்டம் இரண்டாவது கட்டம். இந்த இரண்டாவது கட்டம் 1859, வைகுந்தர் 51 இறந்துட்டார். அதற்கு பிறகுதான் பல உயிர்கள், அது நடுவில் பல விஷயங்கள் நடக்குது. பலர் தாக்கப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள், படுகொலைகள் பல நடக்கின்றன. அதற்கு பிறகுதான் 1861 தான் தோல் சீலையும் அணியலாம் என்ற அரசு உத்தரவு வருகின்றது. நமக்கு இழந்த உரிமை ஆங்கிலேயர் காலத்தில் இழக்கவில்லை. உரிமை என்ன அமைச்சராகிறது உரிமைன்னு நினைக்கிறோமா? மனிதனாக வாழ்வதற்கான உரிமை, சக மனிதனைப் போல வாழுகின்ற உரிமை. மனிதர்கள் பெரும்பிரிவினர் மனிதர்களாக வாழ முடியாமல் தடுத்த அந்த ஒரு சூழல் காலனி ஆதிக்க காலத்தில் வந்தது. இன்று வரலாற்றை திருத்தி எழுதுகின்றார்கள். ஜாதி கொடுமைகள் முகலாயர் காலத்தில் வந்தன. இந்திய பண்பாட்டு சீரழிவு காலனி ஆதிக்க காலத்தில் வந்தது. ஆங்கிலேயன் தலையிடாவிட்டால் மார்மறைக்கும் உரிமை கிடையாது, தோல் சீலை உரிமை கிடையாது. யாரை நாங்கள் எங்கள் இரட்சகராக பார்ப்போம்? ஆங்கிலேயர் ஆட்சியை வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் எல்லா பழியும் ஆங்கிலேயன் மீது, எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்லப்பட எல்லா பழியும் காலனி ஆதிக்கத்தின் மீது என்று சொல்லுவது விஷமத்தனமானது. ஏனென்றால் இந்த கொடுமைகள் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாலேயே இங்கே இருந்திருக்கின்றன. நாம் மனிதர்களாக இருக்க முடியாத சூழல் சனாதனத்தால் அதற்கு பல 100 ஆண்டுகள் முன்னையே இங்கே இருந்திருக்கின்றன. அந்த கொடுமைகளுக்கு முடிவு வர தொடங்கியது ஆங்கிலேயர் காலத்தில். அப்படி இல்லைன்னா எப்படி வரும்? உங்களுக்கு நீதிமுறை எப்படி இருந்தது? நீதிமுறைனா உன் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். எந்த குற்றத்திலையும் உயர் ஜாதியினருக்கு தண்டனை கிடையாது, பிராமணனுக்கு அறவே கிடையாது. ராஜராஜ சோழன் அண்ணன் கரிகாலனை கொன்றவனுக்கே தண்டனை கிடையாது, ஊரை விட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அதான் ஒரு அரசன் வீட்டு பிள்ளையை கொன்றவனுக்கே சிரச்சேதம் கிடையாது. ஆனால் நீங்கள் வேதத்தை ஓதுறதை கேட்டவனுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனாங்க, தலையை வாங்கினாங்க. இப்போ இதில் அவங்க சொல்கிறது, ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் குற்றம் சாட்டப்படுபவன் தனது நிரபராதித்தன்மையை நிரூபிக்க வேண்டுமென்றால் 4 முறைகள். நம்ம சட்டத்தின் ஆட்சியில் இருக்கிறோம் இல்லையா, மனுநீதி ஆட்சி. இது என்ன? ஒன்று ட்ரையல் பை ஃபயர், நெருப்பில் உன்னுடைய புனிதத்தை நிரூபிக்கணும். அந்த நல்ல நெருப்பில் நல்லா சுடப்பட்ட அந்த இரும்பு கடியை கையால் பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம் நின்றுட்டு உன் கையில் ஒன்றும் ஆகலைன்னா நீ குற்றமற்றவன். நீர் இல்லை, ட்ரையல் பை வாட்டர். ஒரு பெரிய பாறாங்கல்லை கட்டிட்டு உன்னை தண்ணியில் இறக்கிடுவாங்க. நீ மிதந்து வந்தால் புனிதமானவன், குற்றமற்றவன். மிதக்கலைன்னா குற்றவாளி.
ட்ரையல் பை பாய்சன். ஒரு சட்டிக்குள்ளே பாம்பை விட்டுருவாங்க, சட்டிக்குள்ளே அவங்க கையை விட சொல்லுவாங்க. பாம்பு கொத்தி நீ செத்து போனால் அது விஷம் ஏறிச்சுன்னா நீ குற்றவாளி. பாம்பு எதை தூங்கிருச்சுன்னு வைங்க, அது ஒரு செடேஷனில் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு விபத்தா அது ஒன்றும் இல்லைன்னா நீ நிரபராதி. அதுக்கப்புறம் துலாபாரம். இவன் குற்றத்தையெல்லாம் இவனை முதல்ல எடையை வச்சுருவாங்க. ஒரு பெரிய தராசில் வச்சு இவன் எடையை பார்த்துருவாங்க. எடையை பார்த்துட்டு அப்புறம் இவன் குற்றத்தையெல்லாம் தாள்கள்லேயும் மற்றதுலேயும் இந்த இந்த உலோகத்தை செம்பு தகடு இதெல்லாம் வச்சுட்டு குற்றத்தை படிப்படியாக எழுதி அதை உடம்போடு சேர்த்துட்டு மறுபடியும் அந்த தராசில் உட்கார வைப்பாங்க. எடை வித்தியாசம் இல்லைன்னா நீ நிரபராதி, எடையில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துருச்சுன்னா நீ குற்றவாளி. தர்மராஜ்யம் இதெல்லாம் சனாதன ராஜ்யத்தில் நடந்த விஷயங்கள். ஆனால் இந்த ட்ரையல் பை வாட்டர், ட்ரையல் பை ஃபயர், ட்ரையல் பை பாய்சன், இது எதுவுமே சவர்ணர் என்று கூறப்படுகின்ற உயர்ஜாதிகளுக்கு கிடையாது. எப்பவும் குற்றவாளினா சூத்திரனாக இருக்கணும், பஞ்சமனாக இருக்கணும், அவர்ணனாக இருக்கணும். மற்றவர்கள் பிறப்பாலேயே புனிதமானவர்கள். இந்த சனாதனம், இந்த ராஜ்யத்தை நமக்கு தெரிஞ்ச சனாதனம் இப்படித்தான் இருக்குது. நாம் பார்த்த சனாதனம் இருக்குது. இப்போ சனாதனத்தை பற்றி நமக்கு தெரியல, புரிஞ்சுங்கோ. இது மதமல்ல, உண்மை. ஏனென்றால் உலகிலேயே கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள் சொன்னால் பெரியார தொண்டர்கள் அல்ல, பிராமணர்கள். அவங்களுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கடவுளை மாற்றிக்கிட்டே வந்திருக்காங்கன்னு பாருங்கள். வேத காலத்தில் இந்திரன், சோமன், அஸ்வினி, அக்னி, ஒரு 33 கடவுளர் ரிக்வேதத்தில் இருக்குது. அன்றைக்கி அதை தான் கும்பிட்டாங்க. இன்றைக்கி அவங்க அதை கும்பிடுறாங்களா? பின்னால் வந்தால் சிவன், விஷ்ணு, பிரம்மான்னாங்க. கடவுளை மாற்றிக்கிட்டே வருவாங்க. சிலையை வழிபட்ட திராவிடனை பார்த்து படித்து சொன்னாங்க, சிலையை வழிபடுறவனா இருக்கான், முட்டாளாக இருக்கான். லிங்கத்தை வழிபடுறோம் பாருங்க அப்படின்னா நம்மளை படித்து சொன்னவங்க. ஆனால் பின்னால் பார்த்தான் வசதிக்காக அந்த சிலைகளுக்கெல்லாம் நான் உயிர் விட்டுறேன், என் மந்திரம் சொன்னால் அதுக்கு உயிர் வந்துடுது அப்படின்னு சொல்லி நான் அந்த அர்ச்சகர் வேலையை ஏற்றுக்கிட்டான். நமது மண்ணில் முதலில் பூசனை செய்வதற்கு என்று பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஜாதி பிரிவு கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்த அந்த மூத்தோர்கள் அந்த பணியை செய்தார்கள். ஜாதி என்ற குறியீடு கிடையாது. ஆனால் பெருங்கோவில்கள் பெருமன்னர்களால் உருவாக்கப்பட்ட பிறகு, அது ஒரு பொருளாதார நிறுவனமான பிறகு, அதற்கென்று நிலபுலங்கள்லாம் வந்த பிறகு அந்த கோவில்களில் அர்ச்சகர் என்ற முறையில் அந்தணர்கள் நுழைகின்றார்கள். அப்போ சனாதனம் மாறுது, அவங்க மதம் மாறிடுறாங்க. எத்தனை கடவுள் அப்படிங்கிறாங்க. சங்கராச்சாரியார் வர்றார், நாங்கள் உங்கள் மதங்களை ஏற்றுக்கிறோனுங்கிறாங்க. அப்படின்னா அவங்க மதம் வேறேன்னு அர்த்தம். உங்களது மதங்கள் நிறைய இருக்கு, உங்களது பல மதங்களில் 6 மதங்களை நாங்கள் ஏற்கின்றோம்னு சொன்னாங்க. நீ சிவனை வழிபடுற சைவம், விஷ்ணுவை வழிபடுற வைஷ்ணவம், சக்தியை வழிபடுற சாக்தம், சூரியனை வழிபடுற சௌரபம், குமாரனை வழிபடுற கௌமாரம், கணபதி என்ற புத்த கடவுளை வழிபடுகின்ற கணாபத்தியம். இந்த 6 மதங்கள் இந்த மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலராக இருக்கு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். வேற இங்கே இருக்கிற உள்ளூர் கடவுளர்கள், கிராம தேவதைகள், ஐயனார், இவங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு தான் கோவில், இதுக்கு அவன் அர்ச்சனை ஆகலாம். எந்த கடவுளுக்கு வருமானம் இருக்கிறதோ, எந்த கடவுளுக்கு மக்களிடையே செல்வாக்கு இருக்கிறதோ, எந்த கடவுளுக்கு பொருளாதார நிறுவனங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் இங்கே ஏற்றுக்கிறாங்களாம். நண்பர்களே, நீங்கள் அறிவுடைய வாசகர்கள் இருக்கின்றீர்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு என்று ஒரு பிரம்மா இருக்கின்றார், அந்த பிரம்மாவுக்கு என்று ஒரு மதத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்களா? பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முப்பெரும் கடவுளில் பிரம்மா உற்பத்தி செய்கிறாராச்சே, த கிரியேட்டர், உற்பத்தி செய்கிறாச்சே. ஏன் அந்த பிரம்மாவை இந்த ஷண்மதங்களில் சேர்க்கலை? நன்றாக யோசனை செய்தது உண்டா? இன்று நம்ம இவங்க கோவிலில் சிதம்பரம் கோவிலுக்கு நாங்கள் தான் அப்படின்னு தீட்சிதர்கள் உட்கார்றாங்களே, ஏன் இந்த பிரம்மாவுக்கு ஒரு கோவிலை வச்சுட்டு அதை ஒரு படைப்பாக இல்லையே? ஏனென்றால்
பிரம்மா என்பது அவரது தனிப்பட்ட கடவுள். அங்கே நீங்கள் நுழையக்கூடாது. தன்னை உங்களிடம் வேறுபடுத்தி நான் உயர்ந்த ஜாதி, எங்கள் கடவுள் வேற, உங்கள் கடவுள் வேற, ஆனால் உங்கள் கடவுளை உயிரூட்டுறவனே எங்கள் மந்திரங்கள் மூலமாக நாங்கள் ஊட்டுறோன்னு சொன்னாங்க. இதையும் சனாதனம் என்று சொன்னார்கள். 6 மதம், ஷண்மதம் தத்துவங்கள்னு சொன்னாங்க. எப்பயுமே ஒரு மதம் கிடையாது. இது மதம் அல்ல என்று சொல்லுகின்றவர்கள் தெரிந்தே சொல்லுகின்றார்கள், உண்மையை சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுவது நமது மக்கள் இங்கே வழிபடுகின்ற முக்கியமான கடவுளர்களை அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டார்கள். நம்ம கடவுளுக்கெல்லாம் ஒரு பூணூலை போட்டாங்க. வேடிக்கை என்னன்னா, சன்னியாசி பூணூல் போட மாட்டான். சன்னியாசத்தில் பூணூல் கிடையாது. ஏன்னா அந்த துறந்து விட்டு தான் சன்னியாசி ஆகிறீங்க. சன்னியாசிக்கு மேலே இருக்கிற கடவுளுக்கு பூணூல் இருக்குது. சிவனுக்கு முருகனுக்கும் பூணூல் போட்டுவிட்டாங்க. அவனை ஜாதிமயப்படுத்திட்டாங்க. ஆனால் சன்னியாசி கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த முறை கடவுளரையும் கொச்சைப்படுத்துகின்ற முறை, இதையும் சனாதனம் என்று சொன்னார்கள். ராமராஜ்யத்தில் துறவுக்காக தண்டனை, திருவடிகள் ராஜ்யத்தில் உடைக்காக தண்டனை. வைகுந்தரை 101 நாட்கள் சிறையில் வச்சுருந்தாங்க. அதனால தான் வைகுந்தர் சொன்னார், தலப்பா கட்டு, தோல் சீல போடு, உனக்கென்ன ஓடு விடாமல் சொல்கிற நீ கட்டு அப்படின்னார். துவையல் 16 நிழல் தாங்கள்னு ஆரம்பிக்கிறார். அனைவரும் ஒன்றாக சேர்வதற்குபடி செய்தார். ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னார். சிலைகளை மறுத்தவர், காணிக்கை போடாதீங்கோ, காவடி தூக்காதீங்கோன்னு பாடினவர் வைகுந்தர். கோவிலுக்கு போய் பணத்தை உடைக்கிற பணத்தை தண்டமாக செலவு பண்ணாதீங்க, அது எவனோ புடைக்கிறதுக்கு மேம்படுது. கோவிலில் உங்கள் சாமி கிடையாது, உங்கள் சாமி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறன்னு சொன்னவர் வைகுந்தர். ஆனால் எந்த ஒரு மகத்தான மனிதனையும் கடவுளாக பண்ணுறதில் என்ன ஒரு விபத்து நடக்குதுன்னா, இவர்கள் உருவங்களாகி விடுவார்கள். உருவக்கடவுள் வந்து விட்டால் அவர்களுக்கு பூசை வேணும், அது மட்டுமல்ல பலியும் இடப்படணும். அந்த பலியாக அவர்களுக்கு கொள்கைகள் இடப்படும். அவர்கள் சித்தாந்திகள் பலியிடப்பட்டு இவர்களை கடவுளாக்கி விட்டு வருகின்றவர்கள் அவர்களை விட மூடத்தனமான ஒரு கருத்தை மக்களிடம் பரப்புவர்களாக மாறிவிடுகின்றார்கள். நம்ம வரலாறை படிக்கிறதுங்கிறது நம்ம அப்படி காலரை தூக்கி விடுறது கிடையாது. வரலாறை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தவறுகளை திருத்த விரும்புகின்றோம். பழைய கொடுமைகளிலிருந்து மீள விரும்புகிறோம். அதற்காகத்தான் வரலாறை படிக்கிறோம். நமக்கு உடை அணிய தடை இருந்த காலம் இருந்தது, நாம் காலணி அணிய தடை இருந்த காலம் இருந்தது, பொன்னகையை அணிய தடை இருந்த காலம் இருந்தது, சுவையான உணவை சமைக்கவோ உண்ணவோ தடை செய்யப்பட்ட காலம் இருந்தது. அந்த காலம் வராமல் தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும், உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வரலாற்றை பார்க்க வேண்டுமே தவிர பெரிய கோபுரத்தை கட்டினானா அரண்மனையை கட்டினானா அப்படின்னு பார்த்து மிதந்து உச்சி குளிர்ந்து போகிறதுக்காக நான் வரலாற்றை படிக்கலை. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.